அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் டாக்டர் கார்மிகிலோனின் சிந்திக்கலாம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு உலக அதிசயமான மனிதரை பற்றி. ஒரு கண்டுபிடிப்பு 2 கண்டுபிடிப்புன்னா பெரிய சமாச்சாரம் நம்ம காலத்துக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1000 கண்டுபிடிப்புக்கு அதிகமாக நடத்தி ஒரு உலக சாதனை புரிந்த ஒப்புயர்வற்ற மனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன். என்ன பியூட்டின்னா, அவர் ஆரம்பத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் என்ன பண்ணார், பையன் ரொம்ப மக்கு பிளாஸ்டரி லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க, பையனுக்கு விவரம் பார்த்தாருங்க, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்டாண்டர்டு ஒன்று இருக்குது, இந்த லாயக் கூடாது, பையனை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. அந்த லெட்டரோட வர்றாரு தாமஸ் ஆல்வா எடிசன் அம்மாட்ட. நம்ம ஸ்கூலில் கொடுத்தாங்க லெட்டரை உங்கள்கிட்ட. அவங்க லெட்டரை படித்து பார்த்து வருத்தப்பட்டாங்க அம்மா. பையனுங்க ஏம்மா மூஞ்சி விட்டு டல்லாக இருக்கிற எடிசன் கேட்டாராம். இந்த அம்மா பாருங்க எப்பேற்பட்ட மேதாவி பாருங்க, பையனுக்கு வந்து என்கரேஜ் பண்ண முடியாது சொன்னாங்களா, டேய் தம்பி நீ ரொம்ப புத்தாலியாக இருக்கிறியாண்டா, அந்த ஸ்கூலில் வந்து ஒன்றை மாதிரி புத்தாலிகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கே யாரும் வாத்தியார்களுக்கு திறமை இல்லை போல், அதனால பிற்பாடு உன்னை சேர்த்துக்கிறாங்களாம், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, உன் திறமைக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் உன்னை கொண்டாந்து சேர்க்குறேன் நான், அமைதியாக இரு அப்படின்னு அம்மா சமாளிச்சிட்டாங்க. அவர் தான் 1000க்கும் அதிகமான கண்டுபிடிப்பை பண்ணார். உலகத்துக்கே வெளிச்சம் போட்டவர் இல்லை அவர். சுவாரஸ்யமான சமாச்சாரம் என்னன்னா, நம்ம பொதுவாக ஒரு சாதனை பண்ணிட்டா உடனே அதை பகிர்ந்து துடிப்போம் இல்லை, இல்லை நமக்கு மண்டை வெடிச்சிடும் இல்லை. அவர் என்ன பண்ணார், லைட்டு கண்டுபிடிச்சிட்டார், பல்பை கண்டுபிடிச்சிட்டார், உலகத்துக்கே வெளிச்சம் போட போகிறார். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். என்ன பண்ணார், மனைவிட சொல்கிறார், தட்டி எழுப்பு சொன்னார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், பல்பு இணைப்பை கொடுத்தா டங்ஷன் நினைச்சா உலகமே பிரகாசிக்க போகுது, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சந்தோஷமாக சொல்கிறார். அந்த அம்மா படுத்துட்டு இருந்த அம்மா கடுப்பாக சொன்னாங்களா, என்னையா விட்டு பெரிய பாதையாக போச்சு, இது போல விலை கணிச்சிட்டு படியா அப்படின்னாங்களாம். இது எப்படி இருக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.